பைக்காரா படகு இல்லத்திற்கு செல்லும் சாலைகள் 3 கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் இன்று திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த பைக்காரா படகு இல்லத்திற்கு செல்லும் சாலைகள் பழுதடைந்த நிலையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீர் செய்யப்பட்டன. இந்த சாலைகளை சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக அமைச்சர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். மேலும் புதிதாக பைக்காரா படகு இல்லத்தில் உல்லாச படகு மற்றும் மோட்டார் விரைவு படகுகளை சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தி அமைச்சர் படகு சவாரி செய்து மகிழ்ந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராமச்சந்திரன், பைக்காரா படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக 29 படகுகள் இயக்கப்பட்டு வருவதாகவும், இங்கு நிலவும் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தவாறு படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் மகிழலாம் எனவும் குறிப்பிட்டார். பைக்காரா படகு இல்லமானது கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி மூடப்பட்டு சாலைகள் முழுமையாக பழுதடைந்த காரணத்தினால் இந்த வண்டிகள் வரப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சாலை முழுமையாக இப்போ சீர் செய்யப்பட்டு இன்னைக்கு அதனை ஓப்பன் பண்ணியிருக்கோம். மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 29 படகுகள் இந்த பகுதியில் உள்ளது. இதை பொறுத்தவரையும் சுத்தமான தண்ணீர், நல்ல இடம் பார்க்கறதுக்கு நல்ல வியூ எல்லாம் நல்லா இருக்கு. அதனால நிறைய பேர் வரும்.